தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி டிப்போ சந்தியில் நிற்கிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திரன் பூங்கான்னு சொல்லி ஒரு பூங்கா இருக்குது, பெரிய பூங்கா. இது டிப்போ சந்தி ஏனையன் ரோடு. இந்த பக்கம் யாழ்ப்பாண வீதி, இங்கால மௌனியா. இதுதான் கனகபுர வீதின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இதுதான் கனகபுர வீதி, பெரிய பாதை சரிங்களா? இதுதான் கனகபுர வீதி. அப்போ இங்கே ஏன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு காணி வந்து விற்க வந்திருக்கு. கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு காணி வந்து விற்க வந்திருக்கு. அந்த காணியை நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க. மெயினான இடத்துல தான் அந்த காணி இருக்குது. அந்த காணி இருக்கிறது கிளிநொச்சி மாவட்டத்தில் செல்வாநகர்ன்ற இடத்துல தான் அந்த காணி இருக்குது. உங்களுக்கு தேவையான இடத்துல எடுக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு அலுவலகமாக அதை பாவிக்கிறனாலும் பாவிக்கலாம். வீட்டோட ஒரு காணி ஒன்று இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்ப்போம், அந்த காணியை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே. டிப்போ சந்தி பாருங்க, இந்த டிப்போ சந்தி. இங்கால மத்திய கல்லூரி இருக்கு, சந்திரன் பூங்கா இருக்கு. இங்கால அப்படி யாழ்ப்பாண வீதி. வாங்க அப்படியே ரோட்டை காட்டுறோம், வாங்க பார்ப்போம். இதான் பாருங்க கனகபுர வீதின்னு சொல்லுவாங்க. அடுத்தது தூலமில்லம் ரோட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ரோட்டு பிரதான ரோட்டு. இது ரெண்டு பக்கம் கடை இருக்கு. இது இங்கால பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி மார்க்கெட், பெரிய பஜாரான இடம் தான் இது. இது கிளிநொச்சி மார்க்கெட்டையும் காட்டுங்க அப்படியே. வாங்க இருக்கு அங்கால நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஃபுல்லாக எல்லாம் பஜார் ஏரியா தான். ஞாயிற்றுக்கிழமைனால கடையெல்லாம் ஃபுல்லாக பூட்டி இருக்காங்க. நல்ல பஜாரான ஏரியா அந்த ஏரியா. நல்ல டவுனை அண்டிய பகுதி தான். நம்ம அந்த காணி இருக்கிற இடம் வந்து டவுன் அண்டிய பகுதி தான். உங்களுக்கு தேவையான அந்த காணி எடுக்கலாம். வாங்க காணியை நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். வாங்க போங்க காணி பார்க்க. பாருங்க, இப்போ நாங்கள் செல்வாநகர் சந்தைக்கு வந்திருக்கோம். இதுதான் பாருங்க நாங்கள் வந்த பாதை, கிளிநொச்சிலேருந்து வந்த பாதை. இதுதான் அந்த செல்வாநகருக்குரிய ரோட்டு, மெயின் பிரதான ரோட்டு. அந்த செல்வாநகருக்குரிய ரோட்டு இதுதான் பாருங்க. இதுதான் அந்த பெண்கள் ரோட் போட்டிருக்காங்க. இந்த ரோட்ல இருந்து சரியா நாங்கள் 500 மீட்டர் தூரம் போனீங்கன்னா, 500 மீட்டர் தூரம் போனால் அந்த வீடு வருது. ஃபுல்லா ஐநூத்துல எல்லாம் வீடுகள் தான் இருக்கு. பாருங்க, ஃபுல்லா எல்லாம் வீடுகள் தான் இருக்கு. பயம், எந்த ஒரு பயமும் இல்லை. நல்ல வளமான வீடு, நல்ல இடத்துல ஒரு காணி இருக்கு. டவுனா அண்டிய பகுதியில தான் அந்த காணி இருக்கு. வாங்க அந்த காணியை ஃபுல்லா காட்டுறோம். இதுதான் அந்த ரோட்டு. வாங்க போவோம். பாருங்க, எல்லாம் பெரிய பெரிய வீடுகள் தான். அந்த ஏரியாவுக்குள்ள இருக்கிறது எல்லாம் பெரிய பெரிய வீடுகள் தான். இங்கெல்லாம் பாருங்க, பெரிய பெரிய வீடு. இந்த கேவு பான்மணிக்கு பாருங்க அந்த காணி காட்டுறோம். பாருங்க, எல்லாம் நல்ல முதல் காணிகள் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. வாங்க பாருங்க, இப்போ நாங்கள் அந்த வீட்டுக்குரிய இடத்துக்கு வந்துட்டோம். செல்வாநகர் கொங்கு ரோட்ல நிற்கிறோம். இந்த பக்கம்லாம் பாருங்க பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் இருக்கு. இந்த இடத்துல தான் அந்த காணி வந்து இருக்கு. நாங்கள் அந்த விற்பனைக்கு வந்திருக்க காணி இருக்கு. அந்த காணிக்கு போற பாதை இதுதான். இந்த இதுல இருந்து சரியா 100 மீட்டர் தூரத்துல தான் அந்த காணி இருக்கு. இதால எல்லாம் குடிமனை இருக்கு, ஒரு பயமும் இல்லை. நீங்க அந்த காணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அலுவலகமா பாவிக்கலாம், இல்லை வீட்டோட நீங்க குடும்பமா இருக்கிறனாலும் பாவிக்கலாம். எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அயலுக்குள்ள எல்லாம் சனங்கள் இருக்காங்க, எந்த ஒரு பயம் இல்லை, காடு இல்லை. இது டவுன் அண்டிய பகுதி. இந்த கிராமத்துல மட்டும், செல்வாநகர் கிராமத்துல மட்டும் 1000 குடும்பம் இருக்கிறாங்க. 1000 குடும்பம் இருக்காங்க. ஒரே ஜிஎஸ் பிரிவு. காணிக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்து எல்லாம் இருக்கு. வாங்க காணியை காட்டுறோம். வாங்க காணிக்கு பார்ப்போம். இதுதான் அந்த ரோட்டு. இந்த பாதையால போனீங்கன்னா சரியா காணி இருக்கு. அதுல இருந்து 3வது காணி தான் அந்த காணி. வாங்க காணி வீடை காட்டுறோம். உறவுகளை இப்போ நாங்கள் அந்த காணிக்கு வந்திருக்கோம். இதுதான் அந்த வீடு. பாருங்க, அந்த வீட்டை மூலக்கை வீடு, 3 ரூம் இருக்கு. பெரிய வீடு தான் கட்டியிருக்காங்க. கரண்ட் வசதியெல்லாம் எடுத்திருக்காங்க. பாருங்க, கரண்ட் வசதியெல்லாம் இருக்கு. முன்னுக்கு ஒரு கடை கட்டுற மாதிரி ஒரு இடத்த போட்டுட்டு அதை உடைச்சிருக்காங்க. 2 பிறப்பு காணி. இந்த காணி வந்து 2 பிறப்பு தான். 2 பிறப்பு மூலக்கை வீடோட இருக்கு. வாங்க ஃபுல்லா அந்த காட்டுற இந்த காணி ஃபுல்லா அடைச்சிருக்கு. வெளியெல்லாம் அடைச்சிருக்கு. இந்த காணிக்கு வெளியெல்லாம் போட்டிருக்கு. வாங்க முன் பக்கம் இதுதான். பூச்சி வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. பாருங்க, இந்த வீட்டுக்குரிய பூச்சி வேலையெல்லாம் நீட்டாக செஞ்சுருக்காங்க. பெயிண்டிங் வேலை மட்டும்தான் இருக்கு. இதுதான் முன் பக்கம். இந்த பக்கமாக தான் வாசல் வச்சிருக்காங்க. வாங்க இப்படி இந்த கிச்சன் இருக்கு. 3.5 வீடு. 3.5 வீடு. இந்த காணி பார்த்தீங்கன்னா கிச்சன் இந்த பக்கம் இருக்குது. பெரிய ஒரு விளாத்தி மரம் ஒன்று இருக்கு. மற்ற இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்கு. ஒரு குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் தொட்டி கட்டி பாவிக்கலாம். இப்போ குழாய் கிணறு அடிக்கிறனாவே 2,20,000 முடியுது. குழாய் கிணறு அடித்து மோட்டர் போடுறதுக்கு. இப்போ குழாய் கிணறு உங்களுக்கு அடிக்கப்பட்டிருக்கு. மற்ற இதுதான் அந்த மிச்சம் இருக்கிற காணி. இதுதான் அந்த காணி. சரியா இந்த காணி பார்த்தீங்கன்னா 2 பிறப்பு இருக்கு. இந்த காணி
சரியா விலை எவ்வளவு சொல்றாங்க பாத்தீங்கன்னா 32 லட்சம் சொல்றாங்க. காணிக்குரிய விலை 32 லட்சம். ஏன்னா பக்கத்துல எல்லாம் நிறைய ஃபேமஸான இடம். ஒரு காணி 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் காணிலாம் 2 கோடி ரூபாய் 1.5 கோடி ரூபாய் இங்கே ஏரியாவுக்குள்ள போகுது காணி. அப்படியான இடம் சிட்டியான இடம் தானே, அதனால அந்த விலை சொல்றாங்க. அப்படி உங்களுக்கு இந்த காணி தேவைன்றால் நீங்க ஃபோன் பண்ணி கதைச்சு பேசி நாங்க விலையில குறைச்சி உங்களுக்கு எடுத்துக்கலாம். இதுதான் அந்த வீடு காணி. பாருங்க, இந்த வீட்டை ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு தெரியும் இப்படி வேலைன்னு. ஒரு சைடு இந்த சைடு மட்டும்தான் பூச்சி வேலை செய்யல, மற்ற முன்பக்கம்லாம் பூச்சி வேலை செஞ்சிருக்கு. மூலக்கை வீடு 2 பரப்போட இருக்கு. வாங்க காட்டுறேன் மிச்சம் உங்களுக்கு. இதெல்லாம் நீங்க எடுக்கவே தேவையில்லை, கரண்டெல்லாம் எடுத்துருக்கு. பெயிண்டிங் வேலை மட்டும்தான் செய்யணும் நீங்க. அயலுக்குலாம் பக்கத்துல எல்லாம் வீடுகள் இருக்கு. ஒரு பயமும் இல்லை. நீங்க டவுனுக்கு போய் வரனாலும் வந்துடலாம். சரியா ஒரு 3 கிலோமீட்டர் தான். இந்த இடத்துல இருந்து கிளிநொச்சி டவுனுக்கு போய் வரணும். 3 கிலோமீட்டர் தூரத்துல நீங்க போய் வரலாம். உங்களுக்கு தேவையான ஆட்கள் நீங்க இந்த காணி எடுத்து நீங்க வாடகைக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா இது ஒரு அலுவலகமாக கூட நீங்க பாவிக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு தேவையான ஆட்களுக்கு இந்த வீடியோ ஒரு ஷேர் பண்ணுங்க, உதவியா இருக்கும். பாய். ஓகே.